கலாத்தியர் 2:4 வாசிங்க. ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைகிறதான கள்ள சகோதரர். நல்லா கவனிக்கணும். உளவு பார்த்து பக்க வழியாய் வருகிறது. இது என்ன பண்ணுமா? அவர்களை தனக்கு அடிமைகளாக்கி கொள்ளுமா. அவனை பார்த்தா தெரியவே தெரியாதுங்க. பவுலுக்கு சித்தப்பா மகன் மாதிரி தான் தெரியுமா பார்த்தா. அவன் வர ஸ்பீடு என்ன சபைக்குள்ள, அவன் வந்து பண்ற வேலை என்ன சபைக்குள்ள, கடைசியா முதுகுல குத்துறவன் அவனை தாங்க இருப்பான். பாஸ்டர் அவனை நம்பி ஃபுல் ஃபீட்ல ஏற்றி வச்சிருப்பாங்க. அவனை தான் பிள்ளைய போல பாதுகாச்சிருப்பார். எல்லா சலுகையும் கொடுப்பார். தனக்கு இல்லைனா கூட ஆஃபரிங்க கொடுப்பார், வச்சுப்பான். பக்க வழியா வருவான். பாஸ்டர் 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 பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா சைட்ல குடி நோண்டிக்கிட்டே இருப்பான். தெரியவே தெரியாது. அனாதையா வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன? உன்னை வேவு பார்த்து உள்ள வந்தவன் அவன். அவனை உள்ள விட்டது யாரு? நீதான். நாசியில சுவாசம் உள்ள ஒருத்தனை நம்பாதன்னு வேதம் தெளிவா சொல்லுது. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போயிட்டு அவன் வந்து பரிசுத்தவனா மாறிடுவானா? குடும்பத்துல சபைகளில இந்த ஸ்பிரிட் இன்னமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.